சொன்னார் கரப்ஷன் தான் அதுக்கு காரணம்னு. மறக்க போகிறீங்களா? அவர் தான் சொல்கிறாரு ஐ ஸ்ட்ராங்லி கண்டம்னு. ஒய் டோன்ட் யூ கண்டம் கரப்ஷன்? நீங்கள் ஓட்டு போட்டிங்களா? அவங்ககிட்ட போய் கேள்வி கேளுங்க. மோஸ்ட் இன்வேசிவ். ஓகே, குழி தோண்டி ரோட்டில் வந்து குழி தோண்டி கிடக்கு. ஆழ்த்து குழாய் கிணறுகளில் எத்தனை குழந்தைகள் இறந்துருக்காங்க இது வரைக்கும், எத்தனை பேர் உள்ள ட்ராப் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் வரிசையாக என்ன நடக்கும்? சோஷியல் மீடியாவில் 4 நாள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் கத்தி, இந்த அமைச்சர், இந்த அவர் பண்ணார், இவர் பண்ணார். உங்களுக்கு எங்கே போச்சு? ஒரு தடவை ஆழ்துளை கிணறுல வந்து குழந்தை வந்து இறந்ததுக்கப்புறம் இப்போ வந்து இங்கே தோண்டி போட்டது எல்லாத்தையும் முனிசிபாலிட்டி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கா? க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு அதை கேட்குறதுக்கெல்லாம் வழி கிடையாது. அதுக்குள்ளே எத்தனை பேர் வயசானவங்க கீழே விழுகிறாங்க, எத்தனை பேர் மாட்டுறாங்க. ஒரு குழந்தை மாட்டி அது வந்து ரணவேதனை 24 மணி நேரம் 36 மணி நேரம் உள்ள மாட்டி பக்கத்துலேயே அட்ஜஸ்டண்ட்டாக ஒரு குழி தோண்டி அதில் லைவ் கவரேஜ் வச்சு அத்தனை மாதிரி நடந்ததுக்கப்புறமும் உடனே அதை நீங்கள் தொடர விட்றீங்கல்ல. அதே மாதிரி தான் இதையும் தொடர விட்டுருக்கீங்க. தெருநாய்கள் இன்க்ரீஸ் அதிகமாகிறதையும் பாப்புலேஷனை ஃபுல்லாக புற்றீசல் மாதிரி பரவ விட்டுட்டு அதை கண்ட்ரோல் பண்ணாமல் இப்போ மொத்தமாக தொடச்சேரின்னு மொத்தமாக வெட்டணும். ஏன்னா அதுக்கு எதுக்கு ஒருத்தர் நாயை வந்து வச்சு கொஞ்சம் இப்போ இருக்கிற நாயெல்லாம் நீங்கள் தூக்கி போய் கொல்லக்கூடாதுன்ற வந்து காமிக்கிற கோவத்தில் 10% வந்து உண்மையாக நீங்கள் யார்கிட்ட காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டிங்களோ அவங்ககிட்ட காமிங்க. ஷோவில் நடத்துறீங்களே நீங்கள் தான் ஓப்பன் புக்ஸ் தானே, நீங்கள் இன்டலெக்சுவல்ஸ் தானே, நீங்கள் அதை கேளுங்க. நாங்கள் கொடுத்த காசெல்லாம் எங்கே போச்சுன்னு அவங்ககிட்ட கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க உங்கள்கிட்ட தான் திருப்பி கொடுத்தோன்னு. இந்த மாதிரி அந்த ஒரு ப்ரோக்ராம் நடத்துனீங்கன்னா கோர்லேருந்து ஒரு சொல்யூஷன் நோக்கி ஏதாவது ஒரு பாதை இருந்துச்சா? நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் சண்டை போட வேண்டாம். ஒரு ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சு கரெக்டான ஒருத்தவங்களை கவர்மெண்ட் அஃபீஷியல் ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு இதில் என்ன நடந்திருக்கு, இதில் எவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கோம், இதில் என்ன பண்ணியிருக்கோன்னு ஒருத்தர் கேட்டாங்களா? ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பணத்தை சரியாக இது பண்ண முடியல, கரப்ஷன் சொல்லி. அதுவும் இந்த பக்கம் ஒருத்தர் சொன்னார். எந்த அத்தாரிட்டிஸை கேட்கணுமோ அவங்கள கேட்கறது கிடையாது.